ஏது சாக்லேட்டா கண்டுது எங்க கிடந்தா கிடத்தான் அது பிரித்து ஒண்டியே துண்ணலாம்னு பார்க்குறியா? அட இது என்ன நான் உடச்சின்னா ஆளுக்கு கொஞ்சம் கொடுக்க முடியும். அப்போ ஒண்டியா துண்ணுவாங்க கிடைச்சது ஆளுக்கு பகிர்ந்து துண்ணணும். இது எதில் போட்டு உடைக்கிறது? கல் போட்டுனா இருக்கு அந்த கல்லுக்கு கடவுள் நாட்டில் உலகத்துல எல்லாம் பண்ற மாதிரி தான் நீ பண்ற. கிடையாது. ஒரு பெரிய மனுஷன் நீ வேணும்னா ஆளு கொஞ்சம் கூட வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ஏன் பெரிய வார்த்தை நம்மளுக்கு? பெரிய வார்த்தை நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்குறான். ஒரு சாக்லேட் என்ன போகிறோம் இது? ஒரு சாக்லேட்டு ஒரு ஆள் தான் சாப்பிட்டா என்ன தாயே? ஒரு ஆள் துண்ணலாமா? 4 பேர் உட்காந்துக்கிறோம். 4 பேர்ல ஒருத்தர் துண்ணலாமா? அது நான் வாங்கி நான் வந்தோம் நம்ம தசையெல்லாம் கடந்தது. அது என்ன மந்திரம் போட்டாங்களா? அப்ப கூடு என்கிட்ட குத்துறத்த வயல கீழே கக்கினாங்களா? கொடுத்துரு என்கிட்ட குத்துறத்த கொடுத்துரு என்கிட்ட கொடு. குத்துரு. இந்த பெரிய மனுஷிக்கு அர்த்தம் இதுதான். கேட்டால் கொடுத்துடணும். சரி பெரிய மனுஷி சாப்பிடு. பெரிய மனுஷி கேட்டால் குத்துச்சே. நல்ல பொம்பளை. சரி வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறான். ஒரு பொண்ணு ஏரியில் கிடக்குது காரி முடிஞ்சிக்கின்னு. அது எப்படி கிடக்குது ஏதா கிடக்குது? ஒரு அக்கறை கிடையாது, பேசுறது கிடையாது. ஒரு புள்ள லோல் போட்டுக்கின்னு அழிஞ்சும் காட்டுறாள். நான் அந்த அக்கறைலாம் கிடையாது. கையை உடச்சிக்கின்னு காலை உடச்சிக்கின்னு லோல் போட்டு கிடக்குறோம். இதெல்லாம் ஒரு அக்கறை கிடையாது. ஒரு பெரிய மனுஷன் இருந்து என்ன பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். நினைச்ச நேரம் போன் அடிக்கிறேன். ராத்திரி 12 மணி கூட போன் அடிக்கிறேன். ஏமா 1 மணி கூட போன் அடிக்கிற தூக்கத்துல ஏந்துச்சு அடிக்கிற. எப்படி இருக்கிற நீ? எப்படி ஏன் என்ன ஏமா அந்த நேரத்துல போகணும்னு கேக்குற? அதுக்கு அந்த நேரத்துக்கு போன் போட்டா எனக்கு பயமா இல்ல? ராத்திரில போன் போட்டா எனக்கு பயமா இல்ல? கிடக்குறிய அப்படி நீ போன் அடிக்கிற. 2 ஆடு மாடு கிடக்குது, ஒரு ஆம்பளைய வச்சுங்கிறிய. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியலன்னு நான் போன் அடிக்கிறேன். என் மனசுக்காக அடிச்சுட்டு நடக்கிறேன். நீ என்ன சொல்றதுக்கு? இந்த நேரத்துல போன் அடிக்க நான் பயந்துட்டேன். பயமா இல்ல நம்மளுக்கு? அந்த நேரத்துக்கு போன் அடிச்சா பயமா இல்ல? நான் ஏதோ ஒரு கிணவு கண்டேன். நீ கிணவு கண்ட மாதிரி தான் போச்சு. 7 ஆடு போச்சு. நான் போன் அடிச்சேன். எனக்கு நான் ஏதோ மனசுல பட்டுது. போன் அடிச்சு எப்படி அம்மாக்கற ஏதாக்கற ஜாக்கிரதையா இரு பத்திரமா இரு அப்படின்னு நான் எந்த நேரம் நினைக்கிறேன். 7 ஆடு போச்சு. எப்படிதான் போச்சு? என்னதான் கட்சி போடுதுன்னே தெரியல. என்னதான் கட்சி போடுதுன்னு தெரியல. நேரத்தெல்லாம் போன் பண்ணி கேட்பேன். அதுக்கு நீ பதில் சொல்லுவ. அப்புறம் நான் என்ன பண்ண முடியாது? கெட்டியா இருக்குது நான் ஓடியாரத்துக்கு. எல்லாருக்கும் நல்லதான் செய்யறேன். ஆனா எனக்கு தான் இப்படி கடவுள் ஏன் தான் சோதனை கொடுக்குறான்னு எனக்கு தெரியல. எவ்வளோ கஷ்டம் கொடுக்குறான் கடவுள். வந்து எல்லாமும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் ஒன்னா இருந்தா. ஆனா கஷ்டம் வந்தா கஷ்டம் எடுக்கும் வந்துக்கினே தான் இருக்கு. அந்த என்னைக்கு தான் அந்த கஷ்டம் தீரும் எனக்கு சொல்லு பார்ப்போம். எவ்வளோ கஷ்டத்தை எவ்வளோ தீர்த்தேன் பார்த்தாதான் நம்ம அந்த காலத்துல அதெல்லாம் திட்டுப்படி ஆயிட்டம் போய் ஆகணும். இந்த காலத்துல நாம எந்த பாவம் பண்ணலையா? பெற்றவங்க நம்மள வாழ்த்தவங்க அந்த காலத்துல 30 தலைமுறையில இருந்து என்ன நடந்துச்சு? அவங்க பண்ண பாவத்துல நாங்க தித்துப்படி பண்ணோம். நான் என்ன இப்ப இந்த பெத்தவன் நான் தித்துப்படி பண்ண கூட பரவாயில்ல. என் பிள்ளைக்கெல்லாம் கஷ்டத்தை கொடுக்குறேன் கடவுள். ஏன் கொடுக்குறான்? தாங்கம்மா பண்ண ஒரு தீவனெல்லாம் இப்ப யாரு என்ன 7 கோத்திரம் தாங்கத்துலாம் நாங்க தான் ஆளு கிடைச்சுமா? நாங்க தான் அனுபவிக்கணுமா எல்லாத்தையும்? எப்படி பாருமா 30 தலைமுறை வரைக்கும் அது வரும்னு சொல்றாங்க அந்த காலத்துல. இப்ப அந்த தீவனெல்லாம் நம்ம தானே அனுபவிச்சு போடுறோம். இப்ப பொதுவாக நான் எவ்வளோ சங்கில் எம்மோ நாளைக்கு ஒரு பொண்ணாக பிறந்து எவ்வளோ கஷ்டம். தாலி கட்டண நாள்லேருந்து இந்த 4 வரலும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கணுமா? அப்போ எனக்கு என்னைக்கு நிம்மதி வரும், எனக்கு சந்தோஷம் வரும். ஆண்டவர் எழுதின எழுத்து அன்னைக்கு என்னாலும் குறையில எழுத்தாலும் மாறில நம்ம என்ன பண்ண முடியும்? அது கேட்க சொல்லு. நம்மளால என்ன ஆக வேண்டியது? கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அப்போ நேரமும் காலமும் சரியா வர வரைக்கும் அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் பட்டாகணும். இருந்து வாழ நல்ல நேரம் தான் வாழ போறோம். இல்லைன்னா போக வேண்டிய இடத்துக்கு போக போறோம். வேற வழி நம்ம போறது பிரச்சனை கிடையாது. நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நான் போறதுக்கே அழுவல. என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். மூச்சு பண்றோம். அதுங்களுக்கு என்ன குறை வச்சுக்கிறோம்? எந்த குறையும் வைக்க கூடாதுன்னு தான் அழுகுறோம். நம்ம பண்றது தான தர்மம் பண்ணா நம்ம தலைப்புள்ள நல்லா இருக்கும். செய்யறேன் எவ்வளோ செய்யறேன். என் பிள்ளைக்கு அது போல காட்டணுமா? நம்ம என்ன பண்றது? இந்த ஆண்டவன்ட்ட கட்டல் பிரகாரம் தான் நடக்கும். நம்ம என்ன பண்ண